ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடந்து வருது. இந்த சூழ்நிலையில ரஷ்யா RS-28 சர்மட் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடும் விதமா ரஷ்யா பண்ணியிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த மிசைல் சோதனைக்கு பிறகு தொலைக்காட்சியில் பேட்டியளித்த புட்டின் அவர்கள், RS-26 சர்மட் மிசைல் உலகின் தலை சிறந்த மிசைல். இந்த மிசைல உலகின் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னும் வரும் காலங்கள்ல இந்த மிசைல் தான் உலகின் சக்தி வாய்ந்த மிசைலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல ரஷ்யா எதற்காக இந்த மிசைல உக்கிரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதும் சோதனை பண்ணிருக்காங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் யுத்தம் தொடங்கி 50 நாட்களுக்கு மேலாயிடுச்சு. இந்த யுத்தத்துல ரஷ்யா இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய உக்ரைனிய நகரத்தையும் கைப்பற்றல. உக்ரைன் ராணுவம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உதவியோடு ரஷ்யாவை எதிர்த்து கடுமையாக போரிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யா 20 ஏப்ரல் 2022 அன்னைக்கு RS-26 சர்மட் அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த மிசைல்னால அணு ஆயுத தாக்குதலும் நடத்த முடியும். இந்த RS-28 சர்மட் மிசைல் நார்த் வெஸ்டர்ன் ரஷ்யால உள்ள பிளாசெட்செக் அப்படிங்கிற இடத்துல இருந்து லான்ச் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் டிராவல் செஞ்சு காம்சகா அப்படிங்கிற ஒரு தீபகற்ப பகுதியில் இருக்க இலக்கை மிக துல்லியமா தாக்கி இருக்கு. இந்த மிசைல் சோதனை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா இந்த மிசைல பல வருடங்களா டெவலப் செஞ்சு வந்தாங்க. இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் முக்கியமான கட்டத்தை எட்டும் பொழுது ரஷ்யா இந்த மிசைல வெற்றிகரமா சோதித்திருப்பது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சோதனை வெற்றிகரமா முடிந்த பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில உலகின் எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல தடுக்க முடியாது. இந்த மிசைல்ல உலகின் தலை சிறந்த தொழில்நுட்பம் இருக்கு. இன்னும் பல வருடங்களுக்கு உலகின் தலை சிறந்த மிசைலா இந்த RS-28 சர்மட் மிசைல் தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மிசைல் ரஷ்யாவுடைய எதிரிகளை ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்து யோசிக்க வைக்கும் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மிசைல் சோதனைய ரஷ்யன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, RS-28 சர்மட் மிசைல் சோதனை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யாவிடும் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யாவிற்கும் எதிராக செயல்படும் எந்த நாடாக இருந்தாலும் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்ய மக்களுக்கும் எதிராக செயல்படும் நாடுகளோட சரித்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதனால டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய இந்த மிசைல் சோதனைய ஒரு சாதாரண மிசைல் சோதனை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ரஷ்யா அணு ஆயுதங்களை பிரயோகிக்க திட்டமிடுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நீண்டு கொண்டே போறதுனால ரஷ்யா உக்ரைன்ல அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இப்போ நம்ம RS-28 சர்மட் மிசைல்களோட கேப்பபிலிட்டியை பத்தி பார்க்கலாம். RS-28 சர்மட் மிசைல் ஒரு சூப்பர் ஹெவி வெயிட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல NATO Satan-2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல் ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜிக் ராக்கெட் போர்ஸ் அமைப்பால் பயன்படுத்தப்பட உள்ளது. ஸ்ட்ராட்டஜிக் ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு. RS-28 சர்மட் மிசைல வடிவமைத்தது மிகேவ் ராக்கெட் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு. இந்த மிசைல தயாரித்தது கிராஷ்மேஷ், NPO மெசினோஸ்டோனியா, NPO எனர்ஜோமஸ், KBKHA போன்ற நிறுவனங்கள் இணைந்து
இந்த மிசைலை உருவாக்கி இருக்காங்க. RS-28 சர்மட் மிசைலோட எடை 208 மெட்ரிக் டன். இந்த மிசைல் 35 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. RS-28 சர்மட் மிசைல்ல இந்தியாவின் அக்னி மிசைல்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிற MIRV தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த MIRV தொழில்நுட்பம் மூலமா 10 இருந்து 15க்கும் மேற்பட்ட வார்ஹெட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். RS-28 சர்மட் மிசைல்கள்ல இருக்கக்கூடிய MIRV தொழில்நுட்பம் காரணமா ரஷ்யானால அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள வார்ஹெட்களா பயன்படுத்த முடியும். இந்த கிளைட் வெஹிக்கிள் 2 டன் எடை கொண்டது. RS-28 சர்மட் மிசைல்ல இருந்து லான்ச் செய்யப்படும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த RS-28 சர்மட் மிசைல் திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இந்த மிசைலை இயக்குறதுக்கு PDU-99 அப்படிங்கிற இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 18,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய 10 முதல் 15 டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 20 அப்படிங்கிற வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது 25,500 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழிநடத்துறதுக்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், அமெரிக்காவின் GPS-க்கு நிகரான ரஷ்யாவின் GLONASS தொழில்நுட்பமும் இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படுது. அடுத்து இந்த மிசைல்கள்ல ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இன்டர்னல் நேவிகேஷன் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற 3 விதமான கைடிங் சிஸ்டங்கள் இருப்பதனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். RS-28 சர்மட் மிசைல்கள் இப்போ ரஷ்யா பயன்படுத்தி வரும் SS-18 மற்றும் SS-19 மிசைல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. ரஷ்யாவின் நேஷனல் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த RS-28 சர்மட் மிசைல்னால 35,000 கிலோமீட்டர் சப் ஆர்பிட்டல் பிளைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மிசைல பூமியில இருந்து 35,000 கிலோமீட்டர் உயரத்துல கொண்டு ஸ்பேஸ்ல நிலைநிறுத்திட்டு தேவைப்படும் பொழுது இந்த மிசைல லான்ச் செய்து பூமியில் உள்ள இலக்குகளை தாக்குவதுதான் சப் ஆர்பிட்டல் பிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 35,000 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து பயணித்து வரும் பொழுது இந்த மிசைலால் தாக்கப்படும் டார்கெட் முற்றிலும் அழிக்கப்படும். ரஷ்யா இந்த RS-28 சர்மட் மிசைல்களை துருவ பகுதியிலிருந்து லான்ச் செய்யும் பொழுது கிரவுண்ட் பேஸ் ரடார்கள் மற்றும் சேட்டலைட் பேஸ் ரடார்கள்னால கூட இந்த மிசைல ட்ராக் செய்ய முடியாது. அதனால இந்த மிசைல டார்கெட்டை நோக்கி ரஷ்யா லான்ச் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த டார்கெட் கண்டிப்பா தாக்கி அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா இந்த RS-28 சர்மட் மிசைல்களை இந்த வருடத்தோட கடைசி பாதியில தங்களோட படையில் இணைக்க உள்ளாங்க. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துல ரஷ்யாவிற்கு பெரிதும் உதவுவது ரஷ்யாவுடைய மிசைல்கள் தான். ரஷ்யாவுடைய மிசைல்கள் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த யுத்தத்தோட போக்கே வேற மாதிரி இருந்திருக்கும். மிசைல் டெக்னாலஜி அப்படின்னாலே அது ரஷ்யா தான். உலகின் தலை சிறந்த மிசைல்களை ரஷ்யா வச்சிருக்காங்க. ரஷ்யா வெற்றிகரமா இந்த மிசைலை சோதித்ததன் மூலம் தங்களோட எதிரி நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடும் விதமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இது வெறும் எச்சரிக்கையா இல்ல ரஷ்யா அணு ஆயுதங்களை கொண்டு உக்ரைனை தாக்குறாங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.